பூமி தோன்றி எத்தனையோ பில்லியன் இயர்ஸ் ஆனால் கூட ஹோமோசேப்பியன்ஸ் என்று சொல்லப்படும் மனிதர்களாகிய நாம் கடந்த 200,000 வருஷங்களாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தெய்வீக சக்தியிலிருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பெர்ஃபெக்ட் டிசைன், அதாவது நம்மை யாரோ படைத்திருக்கிறார்கள், ஒரு இனமோ ஒரு நபரோ படைத்திருக்கிறார்கள், ஸ்பெஷல் டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க நமக்கு தெரியுது. ஆனால் அது எப்படி வந்தோம், எங்கேருந்து வந்தோம், யார் நம்மை படைத்தார்கள் இன்னும் விடை தெரியவில்லை. இந்த உடல் 50 ட்ரில்லியன் செல்ஸால் உள்ள கூட்டு, அந்த கூட்டு இது இல்லையா? இதுல உடல் எலும்பு சதை ரத்தம் அப்படிலாம் இருந்தா கூட இதெல்லாம் வெறும் செல்ஸ் தான். எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த PMC மாலை தியான மலர் நிகழ்ச்சியில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த PMC அமைப்பினருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அத்துணை ஆத்ம நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிரெக் பிரேடன் என்பவர் எழுதிய பியூர் ஹியூமன் என்ற புத்தகத்திலிருந்து சில தகவல்களை கடந்த 2 நாட்களாக பார்த்து கொண்டிருந்தோம். கடந்த 2 நாட்களாக என்ன பார்த்தோம் என்று ஒரு சிறிய குறிப்பு, அதாவது மிஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு ஞாபகம் ஊட்டும் வகையில் அதை பற்றி பார்த்துவிட்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். பூமி தோன்றி எத்தனையோ பில்லியன் இயர்ஸ் ஆனால் கூட ஹோமோசேப்பியன்ஸ் என்று சொல்லப்படும் மனிதர்களாகிய நாம் கடந்த 200,000 வருஷங்களாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நிறைய நாள். அது அந்த நாட்கள்ல அப்படி வந்து கொண்டிருக்கிறப்பவே ஆதி காலத்தில இருந்தே கிரெக் பிரேடன் என்ன சொல்றாருன்னா, ஒரு வார், அதாவது ஒரு போர் நடந்து கொண்டிருக்குது. தெய்வீக சக்திக்கும் தீய சக்திக்கும் எப்போதும் ஒரு போர் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த போர் அந்த காலத்துல தொடங்கின போர் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த போர் எதற்காக என்று சொல்றப்போ அவர் சொல்றார், நமக்குள் இருக்கும் அந்த டிவினிட்டிக்காக, நமக்குள் இருக்கும் அந்த தெய்வீக சக்திக்காக அந்த போர் நடக்கிறது. ஏனென்றால் அந்த தெய்வீக சக்தி தான் நமக்கு எத்தனையோ சக்தியை கொடுக்கிறது. இந்த உடலை மிகவும் சிறப்பாக இயக்குவதற்கு, இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு, நம்முடைய படைப்பாற்றல், கற்பனா சக்தி, அதுக்கப்புறம் நம்முடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வு, இதெல்லாம் சரியாக வேலை செய்வதற்கெல்லாம் நம்முடைய இந்த தெய்வீக சக்தி தான் தேவைப்படுகிறது. அதுதான் மூல காரணம். அதற்காகத்தான் அந்த தெய்வீக சக்தி இருக்கும் வரையில் ஒருத்தரும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது என்பதற்காகத்தான் அந்த தெய்வீக சக்தியிலிருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நம்முடைய இந்த நிகழ்காலத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நிர்ணயிப்பதில்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா கடந்த கால அனுபவங்களோ, நம்ம அதை கற்றுக்கொண்ட பாடங்கள், அதெல்லாம் அது இந்த காலத்துல நமக்கு இதே மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் என்பதற்கு தேவையில்லை. ஏனென்றால் அந்த சாய்ஸ் நம்ம கையில் இருக்குது, அதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மனிதர்களாகிய நாம் இந்த பூமியில் சார்ல்ஸ் டார்வின் சொன்ன அந்த தியரி ஆஃப் எவல்யூஷனின் படி கூர்ப்படைந்து வரவில்லை. நாம் ஒரு திட்டத்தோடு ஒரு பெர்ஃபெக்ட் டிசைனாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த படைத்து தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அதற்கு நேற்று நம்ம பார்த்தோம், நம்முடைய அந்த சயின்டிஃபிக்கா ஆராய்ச்சிகள், விஞ்ஞான ஆராய்ச்சியில் பண்றப்போ நம்முடைய அந்த குரோமோசோம், 2வது குரோமோசோம், அது வேண்டுமென்றே அதில் ஒரு ஒட்டுதல் நடந்திருக்குது. அந்த மியூட்டேஷன் செயற்கையாக நடத்தப்பட்டது. அந்த மியூட்டேஷனை செய்தது யார் என்று நமக்கு தெரியாதே ஒழிய, அப்படி செய்ததால் தான் அதுதான் நமக்கு இந்த இவ்வளவு சக்தியை கொடுக்கிறது. இந்த நம்முடைய மூளையின் வளர்ச்சி, நமக்குள்ள இந்த உள்ளுணர்வு, நம்முடைய புத்தி, அந்த 6ஆம் அறிவுன்னு சொல்றோம் பாருங்க, அது எல்லாம் கொடுக்கக்கூடியது நம்முடைய அந்த 2வது குரோமோசோம் அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து இன்று பார்ப்போம். நாம் யார்? நாம் பெர்ஃபெக்ட் டிசைன், அதாவது நம்மை யாரோ படைத்திருக்கிறார்கள், ஒரு இனமோ ஒரு நபரோ படைத்திருக்கிறார்கள், ஸ்பெஷல் டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க நமக்கு தெரியுது. ஆனால் அது எப்படி வந்தோம், எங்கேருந்து வந்தோம், யார் நம்மை படைத்தார்கள் இன்னும் விடை தெரியவில்லை அப்படின்னு அதில் பார்க்குறோம். நம்ம ஆரம்பத்தில் 200,000 ஆண்டுகளாகவே இந்த மனித இனம் உலகத்தில் இருக்கிறது சொன்னா கூட கடந்த 5,000 வருஷங்களுக்கு தான் நமக்கு
சரித்திர பதிவுகள் இருக்குது. அப்படி இருந்தும் நாம் எங்கேருந்து வந்தோங்கிறது நமக்கு தெரியல. இப்ப நாம் யார் அப்படி, நீங்க யார் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா, நம்மை அடையாளப்படுத்துவது என்னதென்றால் நாம் வாழும் முறை, நம்முடைய பெயர் அது தவிர நம்ம வாழும் முறை தான் நம்ம அடையாளப்படுத்துறது. அந்த வகையில நாம் எப்படி வாழ்க்கையை கொண்டு செலுத்துகிறோம், எந்த உணவுகளை சாப்பிடுகிறோம், எப்படி நம்முடைய சந்ததிகளை வளர்க்கின்றோம், எப்படி நம்முடைய மூதாதையர்களை நாம் மதிக்கின்றோம், எப்படி அவர்களை பராமரிக்கின்றோம், எப்படி இந்த உலகத்தில் உள்ள வைட்டல் ரிசோர்சஸ், அதாவது வளங்கள், உலகத்தில் உள்ள வளங்கள், உணவு, தண்ணீர், மருந்துகள், அதுக்கப்புறம் அத்தியாவசியமான சில வளங்கள் எல்லாற்றையும் நாம் எப்படி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம், பொருளாதாரம் எப்படி நடக்கின்றது, அதுக்கப்புறம் எதற்காக நாம் சண்டைக்கு போகிறோம், எதற்காக இந்த போர்கள்லாம் நடக்கிறது, இதெல்லாம் தான் நம்மை அடையாளப்படுத்துகிறது. இதெல்லாம் நமக்குள்ள அடையாளம். ஆனால் இந்த அடையாளங்கள் நமக்கு இருந்தா கூட நம்மை படைத்தது யாருங்கிற விஷயம் தெரியத்தானே வேணும். அந்த விஷயத்தை தேடி தேடித்தான் விஞ்ஞானிகள் மட்டும் இல்ல, ஆராய்ச்சியாளர்கள்லாம் எவ்வளவோ ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே நேற்று சொல்வது போல் விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்திற்கு விடைய கண்டுபிடிக்க முடியாமல் இப்ப ஆன்மீகத்தில் தேடுகிறார்கள் அப்படின்னு கிரெக் நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த நேற்றைய சப்ஜெக்ட்ல. அப்போ ஆன்மீகத்துல தேடுறப்போ நம்ம ஸ்கிரிப்சர்ஸ், அதுக்கப்புறம் கல்வெட்டுகள், ஈஜிப்டில் உள்ள பிரமிட்ஸில் பார்த்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஹிமாலயன் மவுண்டன்ஸில் அங்கே மானஸ்ட்ரீஸ்லாம் போய் பார்த்து எத்தனையோ இடங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வருகிறது. அப்புறம் நம்முடைய மதம் என்ன சொல்கிறது, இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம், பௌத்தம், இதெல்லாம் இந்த மதங்கள்லாம் நம்மளுடைய படைப்புகளை பற்றிலாம் சொல்கிறது. ஆனால் இது எல்லாம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது, ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லை, ஒரு சாட்சி இல்லை. அதாவது ரைட்டிங்கில் ஒருத்தர் அந்த காலத்தில் இது எழுதப்பட்டதுன்னு சொல்லி ஒரு திட்டவட்டமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லாததுனால அதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க இல்லையா, அப்போ எது உண்மைன்னு ஏற்றுக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த வகையில் நாம் இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கின்றோம். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த செல்ஸு, இந்த உடல் 50 ட்ரில்லியன் செல்ஸால் உள்ள கூட்டு, அந்த கூட்டு இது இல்லையா. இதில் உடல் எலும்பு, சதை, ரத்தம் அப்படிலாம் இருந்தால் கூட இதெல்லாம் வெறும் செல்ஸ் தான், 50 ட்ரில்லியன் செல்ஸ். இந்த இடத்துல கிரெக் பிரேடன் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெயிண்டர், ஒரு ஓவியர் ஒரு சிறந்த ஓவியத்தை படைக்கிறார்கள் என்று சொன்னா, வரைகிறாங்கன்னு சொன்னா அது அவர்களுடைய படைப்பு. அப்போ ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதுறாருன்னு சொன்னா அது அவருடைய படைப்பு. அப்ப நம்ம என்னத்தை செய்யறோமோ அதனுடைய படைப்பு. அப்போ ஓவியர் என்ன செய்யறார், ஒரு படத்தை வரைஞ்ச உடனே அதுல ஒரு சிக்னேச்சரை போடுறாங்க, அதை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அது எங்க இருந்து வந்தது, யார் அதை உருவாக்கியது, யார் படைத்ததுங்கிறதுக்கு ஒரு சிக்னேச்சர் போடுறாங்க. அதே மாதிரி கவிஞர்களும் அந்த கவிதைகளுக்கு ஒரு சிக்னேச்சரை போடுவாங்க. ஆனா சில இடங்கள்ல அந்த கவிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பாட்டிலேயே சூட்சுமமாக தன்னுடைய பேரை சேர்த்துருவாங்க. ஏன்னா அந்த பாட்டை எழுதிட்டு கடைசியில சிக்னேச்சரை போட்டா அது திருப்பி பிரதிகள் செய்யும் போது அது மறைஞ்சு போகலாம் இல்லையா. அதனால மறையாம இருப்பதற்காக அந்த பாட்டிலேயே ஒரு வரியில தன்னுடைய பேரை சேர்த்து விடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புகளுக்கு அடையாளம் வேண்டும், எங்கிருந்து வந்ததுங்கிறதுக்கு அது முக்கியமா அதை கொடுக்கறப்போ, இந்த சிறந்த இந்த உடலை படைத்த யாரோ, இது எவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த உடல்ங்கிறத நம்ம பார்த்தோம் போன 2 நாள்ல. அப்படி சக்தி வாய்ந்த இந்த உடலை படைத்தவர்கள் அதுக்கு ஒரு அடையாளம் எங்கேயாவது வைத்திருக்கத்தானே வேண்டும். நாம் அந்த அடையாளத்தை வெளியில் ஏன் தேடிக்கொண்டிருக்கின்றோம்? கல்வெட்டுகள்லையும் பிரமிட்ஸ்லையும் அந்த கோவில்கள்லையோ மானஸ்ட்ரீஸ்ல அங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களான்னு கேட்கிறப்போ அது உள்ளே நோக்கி நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு கிரெக் சொல்றார். அப்போ அந்த அந்த கையெழுத்து யார் படைத்தார்கள்ங்கிற அந்த விஷயம் நம்முடைய உடலிலே பதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார் அதுல. அப்ப அந்த வகையில நம்முடைய அந்த செல்ஸ்ல தான் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் என்று. அப்ப இதுல ஒரு கேள்வி வருது, நம்ம செல்ஸ்ல எழுதுறதுன்னா அதை எப்படி செல்ஸ்ல ஒரு மெசேஜாக எழுத முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா. இந்த உடல்ல அந்த செல்ஸ்ல எப்படி ஒரு எழுத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்கறப்ப தான் அதுல விஞ்ஞான ஒரு சயின்டிபிக் கண்டுபிடிப்பை பத்தி பேச சொல்றாரு. அதுல 2007ஆம் ஆண்டு ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட், அவர் சிஸ்டம் பயாலஜிஸ்ட், அவர் மராசு டொமிட்டா என்பவர் ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். ஆராய்ச்சியின் மூலம் அவர் வெளியிடப்பட்ட அந்த கண்டுபிடிப்பு உலகத்துல விஞ்ஞான சமூகத்தை கலகலக்க வைத்தது என்று சொல்றார். அப்படி அந்த அளவுக்கு அது சரியான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா வெளிவந்ததான். என்னதுன்னா, அந்த டிஎன்ஏல, உயிரினத்தினுடைய டிஎன்ஏல நாம் ஒரு வார்த்தையோ ஒரு மெசேஜையோ எழுதி அதை அதுல பாதுகாத்ததுல ஸ்டோர் பண்ணி பிற்காலத்தில் அந்த எழுத்துக்களை திரும்பவும் மீட்டு எடுக்கலாம்
அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சிருக்கார். சோ அந்த இதுல எழுதி அதை ஸ்டோர் பண்ணி அதை திருப்பியும் ரிட்ரீவ் பண்ணலாம், திரும்பி மீட்டு எடுக்கலாம்ங்கிறது ஒரு மகத்தான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஞ்ஞானிகள் இதை தொடர்ந்து இதில் பற்றி மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இந்த டெக்னிக்கை, இது வந்து ஜீன் எடிட்டிங் டெக்னிக், இந்த டெக்னிக்கை இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக ஃபைன் டியூன் பண்ணி அந்த அப்கிரேட்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி நவீனமாக இன்னும் கொஞ்சம் ஈஸியாலாம் பண்ணி நிறைய வந்திருக்குது அதுக்கப்புறம். அப்போ இந்த ஜீன் எடிட்டிங் டெக்னிக், அதாவது இந்த எப்படி அந்த மெசேஜை நம்முடைய டிஎன்ஏல எழுதுறதுங்கிறது ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஏன்னா இந்த மெசேஜ் சொல்லாமல் நம்ம மேற்கொண்டு போக முடியாது. இதில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இதை கவனிங்க. அதில் முதல் ஸ்டேஜ்னு சொன்னால் டிரான்ஸ்லேட்டிங் த கீபோர்ட் லாங்குவேஜ் டு மெஷின் கோட். அதாவது மெஷின் கோட்னா நமக்கு தெரியும், அந்த நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், அப்புறம் ஐபேட், ஃபோன் எல்லாமே இயங்குறது அந்த மெஷின் கோடில். மெஷின் கோடுங்கிறது ஆஸ்கி கோட்னு சொல்லுவோம் இல்லையா. 1963ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி தான் ஆஸ்கி கோட்னு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, உலகம் முழுக்க இந்த கோடை இதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாரும். அந்த கோடில் எப்படி இருக்குன்னா, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இல்லையா, அதில் வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு சொன்னால் 2 சிக்னல். அப்போ அதை வந்து 0 1 அப்போ பைனரி சிக்னலாக தான் இருக்கும், பைனரி கோடாக தான் இருக்கும். இப்போ மெஷின் கோட் பைனரி நம்பர் 0 1 உள்ளது. அப்போது நம்ம அந்த கீபோர்டில் ஏபிசிடி நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம டைப் பண்ணுறப்போ அந்த மெஷின் லாங்குவேஜில் அது வந்து 0 1 அந்த மாதிரி தான் பண்ணுறது. இப்போது 0ங்கிறது 0 0, அப்போ 1ங்கிறது 0 1, அப்படி வந்து இப்போ 2ன்னு சொன்னால் 1 0ங்கிறதா 2. இப்படி நம்ம பைனரி நம்பர்ஸில் அந்த கம்ப்யூட்டர் அதை அடையாளம் காண்றது, அதுதான் மெஷின் லாங்குவேஜ். இது ஸ்டேஜ் 1. அதுக்கப்புறம் அந்த மெஷின் லாங்குவேஜை அதை வந்து ஜெனட்டிக் கோடாக மாற்றுகிறார்கள். ஜெனட்டிக்னா நம்மளுடைய டிஎன்ஏல மெசேஜஸ்லாம் இருக்குது. டிஎன்ஏல நம்ம பார்த்துருக்கோம் நிறைய எனர்ஜி இருக்குது, அதில் சிக்னல், டிஎன்ஏ அந்த செல்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் சிக்னல் எப்படி கொடுக்கறதுனா அது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான். அந்த சிக்னலுமே இந்த மாதிரி ஒரு கோடில் தான் போகிறது. இப்போ எல்லாமே ஒரு எனர்ஜி தானே. அப்போது அந்த சிக்னல் அதுக்குள்ள டிஎன்ஏல இருக்கிற லாங்குவேஜ்னா அது ஜெனட்டிக் கோட். நம்முடைய உடலில் இருக்கிற டிஎன்ஏ, நம்முடைய உடலில் பஞ்சபூதத்தால் உண்டான உடல் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ அதில் வந்து அந்த 4 முக்கியமான காம்பவுண்ட்ஸ் இருக்குது நம்ம உடலில். அந்த காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ 2 இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் சேர்ந்து உண்டான கலப்பு தான் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காம்பவுண்ட் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ நமக்கு ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் எலிமெண்ட்ஸு இல்லையா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வழக்கமாக நம்ம சமையலில் உபயோகிக்கக்கூடிய சால்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு சோடியம் குளோரைடு, அதில் சோடியமும் இருக்குது குளோரினும் இருக்குது, அந்த 2ம் சேர்ந்து தான் உப்பு உருவாகிறது. அப்போ சோடியம் குளோரைடுங்கிறது ஒரு காம்பவுண்ட். மற்றது தனியாக சோடியம் இருக்குப்போ அது ஒரு எலிமெண்ட், குளோரினும் ஒரு தனியான எலிமெண்ட். அப்போது நம்மளுடைய உடலில் அந்த டிஎன்ஏ பேசிஸ் சொல்கிறப்போ 4 காம்பவுண்ட் தான் இருக்குது நம்மளுடைய டிஎன்ஏல. அந்த காம்பவுண்டோட பேர் வந்து சிட்டசீன், தைமீன், அடினின், குவானின், இந்த 4 தான் சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து இந்த சிட்டசீன்னா சி, தைமீன்னா டி, அடினின்னா ஏ, குவானின்னா ஜி, இந்த 4 லெட்டர்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க அதில். சரியா. அப்போ இந்த ஒவ்வொரு காம்பவுண்ட்லயும் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், இந்த 4 எலிமெண்ட் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு கேள்வி வரலாம், இந்த 4 டிஃப்ரெண்ட் வேற காம்பவுண்ட் சொல்றோம், அப்ப அந்த அதுல வேறுபாடு இருக்கிறப்போ இது 4 அதே எலிமெண்ட் தானே இருக்குன்னு இந்த ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுல என்னத்த வித்தியாசத்தை கொண்டு வருதுன்னா அந்த 4 எலிமெண்ட்டும் எந்த அளவுல இருக்குங்கிறத பொறுத்தது. அப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு தைமீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 6 ஹைட்ரஜன் யூனிட்ஸ் இருக்குது, ஆட்டம்ஸ், அப்புறம் 2 நைட்ரஜன், 2 ஆக்சிஜன், 5 கார்பன், இப்படித்தான் அதுல தான் அந்த வேறுபாடு வருது. இப்படியாகத்தான் நம்முடைய ஜெனட்டிக் கோட். அப்போ அந்த மெஷின் கோடை ஜெனட்டிக் கோடாக அவங்க மாத்துறாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் அடுத்த 3வது ஸ்டேஜ்ல என்ன நடக்கிறதுனா, 3வது ஸ்டேஜில் அந்த ஜெனட்டிக் கோடில் இதை வந்து நம்மளுடைய டிஎன்ஏல எழுதுறாங்க, அதை இன்சர்ட் பண்ணுறாங்க. இந்த ஜெனட்டிக் கோடை நம்மளுடைய டிஎன்ஏல இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா செருகுறாங்க, பொறுத்துறாங்க, எப்படின்னா எடுத்துக்கலாம். அதில் ஒரு எடிட்டிங் மாதிரி தானே. அப்போ அந்த ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜியை வச்சு அதில் சேர்க்குறாங்க. அதில் சேர்க்கறதுல தான்
அந்த வித்தியாசம் வருது. அப்போ அந்த ஜெனடிக் கோடும் மாறிடுது. அந்த அந்த டிஎன்ஏல அந்த இன்ஃபர்மேஷன் சேர்த்த உடனே அதில கொஞ்சம் அதில ஸ்டோர் பண்ணப்பட்டுருது. இதில தான் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அத எப்படி அப்புறம் ரிட்ரீவ் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ப்ராசஸ ரிவர்ஸ் பண்றாங்க. 4வது ஸ்டேஜ் தான் ரிட்ரீவ் பண்றது. ரிட்ரீவ் பண்ணா அந்த ப்ராசஸ ரிவர்ஸ் பண்றாங்க. அந்த ஜெனடிக் கோட திருப்பி மெஷின் கோடா மாத்தி, அந்த மெஷின் கோட்லேருந்து திருப்பி நம்முடைய கீபோர்ட் கோடா பார்த்தோனே கம்ப்யூட்டர்ல அத என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்ப இதுதான் அந்த எப்படி எழுதுறதுங்கிறதுக்கு அந்த அந்த முறை அது. அப்போ இந்த ஜெனடிக் எடிட்டிங் இந்த மாரி ஆராய்ச்சிகள்லாம் அவங்க பண்றது என்னன்னா, வைரஸ வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மராசுட்டா அவர் வந்து அந்த ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் வைரஸ வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் ஏன்னா, வைரஸ் தான் குறுகிய காலத்திலேயே நெறைய மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்றதுன்னா, அது ஒவ்வொரு ஜெனரேஷனாக வரும். இல்லையா? அந்த வைரஸ் வந்து இப்போ ஒரு ஒரு எலி எத்தன சந்ததிகள கொண்டு வருதுன்னு பார்த்தா, அது எத்தனையோ நாள் எடுக்கும் அதுக்கு. இல்லையா? ஆனா வைரஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில 3, 4 சந்ததிகள் வந்துருங்கிற 3, 4 தடவ வந்துருங்கிற அப்படித்தானே அது வைரஸ் பரவுறது. அப்ப அந்த மாதிரி அந்த வைரஸ தான் செய்யறப்ப தான் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அது முடியுறதுன்ட்டு அதுல அதுல குறிப்பிடுறேன் இதுல. அப்ப இந்த டெக்னாலஜிய அந்த 2007ஆம் ஆண்டு இது வந்ததிலேருந்து நெறைய விஞ்ஞானிகள்லாம் அதுக்கப்புறம் நெறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அத ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ 2016ஆம் ஆண்டு கிறிஸ்பர் டெக்னாலஜிங்கிற ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி தான் இப்போ வந்து அ இப்ப யூஸ் பண்றாங்க அடிக்கடி. இப்ப மனிதன்ட்ட அத யூஸ் பண்றது அப்படி அதாவது நம்மளோட டிஎன்ஏல ஆரம்ப காலத்துல வைரஸ்ல தான் எல்லாம் பண்றாங்கன்னா, இதத்தான் இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணலாங்கிற மாரி தான் ஒரு மாரி இருக்குது. அப்போ அதத்தான் அதில குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ இந்த ஜீன் இத எழுதலாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு மேற்கொண்டு இவங்க ஆராய்ச்சிகள்லாம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த ஆராய்ச்சிகள்ல 2021ஆம் ஆண்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்ங்கிற அந்த அமைப்பு ஒரு முடிவ குடுத்துருக்காங்க. ஒரு ஆராய்ச்சியின் முடிவ அவங்க பப்ளிஷ் பண்றப்போ, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் ஃபிளாஷ் டிரைவ விட அந்த நம்முடைய டிஎன்ஏக்கு 1000 1000 மடங்கு கூடின இன்ஃபர்மேஷன வச்சிருக்க முடியுமா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இப்ப பாருங்க, கம்ப்யூட்டர விட நம்முடைய டிஎன்ஏக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அது காரணம் எதுக்கு? முக்கியமான ஒரு காரணம்னு சொன்னா, அது 3 டைமென்ஷனல். நம்முடைய டிஎன்ஏ 3 டைமென்ஷனல்ங்கிறதுனால கூட இன்ஃபர்மேஷன் அது எழுதக்கூடியதா இருக்குது, ஸ்டோர் பண்ணக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து டிஎன்ஏல இருக்கிறப்ப அதுக்காகன்னு சொல்லி தனியான எனர்ஜி தேவையில்ல. அதுக்கு இன்னும் முக்கியமான ஒரு 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 அதுல ஒரு வித்தியாசம், அதுல உள்ள ஒரு பலன், அதுல வந்து ஒரு அட்வான்ஸ் அதாவது கம்ப்யூட்டரோட நம்ம அந்த டிஎன்ஏ கம்பேர் பண்றப்போ இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னா, டிஎன்ஏல ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஃபாரெவர் அண்ட் எவர். எப்படின்னா ஃபாரெவர் அண்ட் எவர்ன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அழியவே செய்யாது. எப்படின்னா, ஒரு உயிரினத்தில அந்த உடல்ல அந்த அந்த டிஎன்ஏல இருக்குன்னு சொன்னா, அந்த உயிர் இனம் இந்த உலகத்தில் வாழும் வரை, அதாவது அந்த சேம் இல்ல அந்த இனம், அதுல ஒரு 100வது ஜெனரேஷனா இருக்கலாம், 1000வது ஜெனரேஷனாவும் இருக்கலாம். அந்த இனம் அந்த உலகத்துல வாழும் வரை அந்த இன்ஃபர்மேஷன் அழியாது. அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சிப்ஸ்ல நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுனா, அது அழியறதுக்கு எத்தனையோ ஆக்சிடென்ட்லி அத டிலீட் பண்ணப்படலாம். அது ஆக்சிடென்ட்லி அது தண்ணி பட்டுரும். தண்ணீல விழுந்துருத்துன்னு சொன்னா, அது உடனே ஸ்பாயில் ஆயிடும். ஆனா, இங்க டிஎன்ஏல எழுதக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நாளும் அழியாது. அது ரொம்பவும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. அப்படி பார்க்கிறப்போ, 200,000 வருஷங்களுக்கு முன்னால தோன்றிய இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் ஆகிய நாம், நம்முடைய டிஎன்ஏ இன்னும் மாறலன்னு நம்ம நேத்தி உள்ள பதிவுல பார்த்தோம் இல்லையா? நேத்தி பார்த்தோம். நம்ம அந்த அந்த ஆதி காலத்துல வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறை வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையை விட வித்தியாசமா இருந்திருக்கலாம். ஆனா, அவர்களுடைய டிஎன்ஏ நம்மளுடைய டிஎன்ஏ அதேதான் மாறவே இல்ல. அப்ப அப்படி பார்த்தா, அந்த ஆதி காலத்து மனிதனுடைய டிஎன்ஏல ஒரு இன்ஃபர்மேஷன வச்சிருந்தா, அது இப்போ நம்ம மனிதனுடைய அந்த உடல்ல அத கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதே டிஎன்ஏல அதே இன்ஃபர்மேஷன் தானே இருக்கும். அப்போ இந்த கான்செப்ட்ட யூஸ் பண்ணி தான் கிரெகர் பேர்டன் என்ன சொல்றாருன்னா, அப்படி இருந்த அந்த இன்ஃபர்மேஷன் கட்டாயம் அதனால நம்மை யார் படைத்தார்ங்கிற அந்த அவருடைய சிக்னேச்சர் இருக்கு பாருங்க, அந்த சிக்னேச்சர் நம்முடைய டிஎன்ஏல இருப்பதுங்கிறது சாத்தியம் அப்படின்னு சொல்லி அதுல அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கார். அந்த ஜீன் டெக்னாலஜிய பயன்படுத்தியே அவர் அவரே அந்த ரிசர்ச்ச ஆரம்பிச்சிருக்கார். அந்த ஃபுல் ரிசர்ச்ல அந்த சயின்டிஃபிக்கா அவர் சொன்ன ரிசர்ச்சோட முழு விளக்கத்தையும் ஒரு தனி புத்தகமா வெளியிட்டிருக்கார். அது பேர் காட் கோட்ஸ் நம்ம புத்தகத்துல வெளியிட்டிருக்கிறார். ஆனா இந்த புத்தகத்துல அவர் கொஞ்சம் அதுல குறிப்பிடுறார். ஏன்னா அதுல வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கா போறது.
அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 15 பேஜஸ் வந்து பக்கங்கள் அந்த ரொம்ப சயின்டிஃபிக்கா போறதுனால, அவரே அதுல ஒரு ஒரு சஜஷன் குடுத்துருக்காருன்னா, இத வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, இத சுருக்கமா இதுல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கிப் பண்ணி அடுத்த ஒரு 16 பேஜுக்கு போங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கார். நானும் அதுல அந்த முழுக்க அத வாசிச்சு பார்க்கிறப்போ 2, 3 தடவ வாசிக்கிறப்போ எனக்கு புரிஞ்சுது. ஆனா, அதை நான் உங்களுக்கு விளக்குவதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிற மாரி, அதாவது உங்களுக்கும் புரியணும். ஏன்னா, ரொம்ப டீப்பா அது போறதுங்கிறதுனால, அதனுடைய சுருக்கத்த நான் இதுல சொல்ல விரும்புகிறேன். அப்போ அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மனிதனுடைய செல் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்போ ஒரு அனாலஜி எடுத்துக்கிட்டோம்னா, மனிதனுடைய செல்ங்கிறது ஒரு லைப்ரரி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த செல்லுல இருக்கிற அந்த குரோமோசோம்ஸ் நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுலயும் 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்குன்னு நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? அந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் புஸ்தகங்கள். அப்புறம் அந்த குரோமோசோம்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ தான் நம்ம ஜீன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஜீன்ஸ் ஒவ்வொன்றும் அந்த அந்த புத்தகத்துல உள்ள வார்த்தைகள், வாக்கியங்கள், பேராகிராஃப்ஸ் அப்படின்னு சொல்றாரு அப்போ. அப்போ அது அப்படி அந்த மாதிரி அந்த வாசிக்கக்கூடியதா இருக்குதாம். ஏன்னா, அவர் அந்த ரிசர்ச்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, அவ்ளோ டிரான்ஸ்பேரண்ட் அவ்ளோ ஈஸியா இருக்குதாம். ஒரு லைப்ரரில போய் ஒரு புஸ்தகத்த எடுத்து, அந்த புஸ்தகத்த தொறந்து அதில வாசிக்கிறப்ப எப்படி தொடர்ந்து வாசிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி அவர் குறிப்பிட்டிருக்கார். அப்ப இதில வந்து அவர் என்ன எடுத்துக்கிட்டார்ன்னா, அந்த பழமையான லாங்குவேஜஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஹீப்ரு, அரபிக், சான்ஸ்கிரிட் இந்த 3 லாங்குவேஜ்லயும் இவர் வந்து பார்த்திருக்கிறார். அந்த மாரி லாங்குவேஜ்ல உள்ள அந்த எழுத்துக்கள, அந்த டிஎன்ஏ டெக்னாலஜி மாரி பார்த்து, ரிவர்ஸ் இதுல பார்க்கிறார். அதாவது நம்மளுடைய டிஎன்ஏல என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கிறத, அத வந்து அதுல உள்ள கெமிக்கல்ஸ் நம்ம அந்த அந்த எலிமெண்ட்ஸ் நம்ம அந்த காம்பவுண்ட பார்க்கிறப்போ, அந்த காம்பவுண்ட பிரிச்சு அதுக்குள்ள பார்க்கிறப்போ, அதுல எத்தன ஆக்ஸிஜன், எத்தன நைட்ரஜன், எத்தன கார்பன், எத்தன எத்தன ஹைட்ரஜன்ங்கிறதெல்லாம் பார்க்கிறப்போ, அந்த நமக்கு தெரியும் கெமிஸ்ட்ரியில நம்ம படிச்சிருப்போம். பீரியாடிக் டேபிள்னு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த பீரியாடிக் டேபிள் எல்லாம் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஆட்டம் நம்பர் இருக்கும் இல்லையா? அப்ப அத பயன்படுத்தி, பீரியாடிக் டேபிள பயன்படுத்தி, அதுக்கப்புறம் அந்த திருப்பி கொண்டு வர்றப்போ அந்த ஜிமாட்ரியா அப்படிங்கிற ஒரு நியூமராலஜி மாரி ஒரு ஒரு இது ஒரு டெக்னாலஜி. ஒரு ஒரு கால்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நியூமராலஜி பத்தி தெரியும் இல்லையா? நம்ம நியூமராலஜில நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஒரு பேர எழுதுறோம். அப்ப அந்த இங்கிலீஷ் லெட்டர் ஒவ்வொன்னுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. ஒரு சீக்வென்ஸ் இருக்குது. ஏன்னு சொன்னா நம்பர் 1, பின்னா நம்பர் 2, சின்னா நம்பர் 3ன்னு சொல்லி அப்படி நியூமராலஜில நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அதே மாரி ஜிமாட்டியாங்கிறதும் அதுவும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நியூமராலஜிக்கல் மெத்தட் தான். அது ஒரு கால்குலேட்டர் மாரி. அந்த கால்குலேட்டரையும் அவர் பயன்படுத்தி, அந்த ஜெனடிக் கோட் நம்மளுடைய டிஎன்ஏல உள்ள அந்த ஜெனடிக் கோட அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி மெஷின் கோடாக கொண்டு வந்து, அந்த மெஷின் கோட கொண்டு வந்து நம்மளுடைய அந்த ஆல்ஃபபெட்ஸ்ல வர்றப்போ, அந்த ஆங்கிலத்திலயும், அரபிக்லயும், ஹீப்ருவிலும் இந்த சாரி ஹீப்ரு ஆங்கிலம் இல்ல. ஹீப்ரு, அரபிக், சான்ஸ்கிரிட் இந்த 3 பழமையான லாங்குவேஜ்ல அவர் வந்து கொண்டு வந்திருக்கார். அப்புறம் ஆங்கிலத்திலயும் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அப்படி கொண்டு வரும்போது, அந்த திருப்பி அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மெசேஜ வாசிக்கிறப்போ, அதுல எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, காட் எட்டர்னல் வித்தின் த பாடி அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. எவ்வளோ ஒரு அமேசிங் இன்ஃபர்மேஷன் பாருங்க. அதுல காட் எட்டர்னல் வித்தின் த பாடி. எட்டர்னல்னா என்னது? அந்தமே இல்லாத, முடிவில்லாத, முடிவில்லாத அந்த கடவுள் வித்தின் த பாடி இந்த பாடிக்குள்ள இருக்கிறாருங்கிறது தானே அர்த்தம். அப்ப அவர் தான் நம்ம படைச்சிருக்கிறாருங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்குது. அப்ப காட் எட்டர்னல் வித்தின் த பாடி அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்திருக்குதான் நம்மளுடைய நம்மளோட டிஎன்ஏ பார்க்குறப்போ. இந்த இடத்துல நான் ஒரு ஒரு விஷயத்த குறிப்பிட மறந்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, அந்த அந்த ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் வந்து முதலாக அந்த 2007ஆம் ஆண்டு ஒரு ஒரு மெசேஜ குடுத்து அந்த மெசேஜ இதுலேருந்து எடுத்தார் சொன்னோம் இல்லையா? அந்த மெசேஜ் வந்து ஐன்ஸ்டைனுடைய ஃபேமஸ் ஃபார்முலா ஈக்குவேஷன் E இஸ் ஈக்குவல் டூ mc²ங்கிற அதத்தான் எழுதினாங்களாம். அதத்தான் முதலாக அதில எழுதி அத கண்டுபிடிச்சப்ப தான் அதுதான் அத நான் குறிப்பிட மறந்து விட்டேன் அப்பதே. இப்போ கிரெக் சொல்றார் நம்முடைய செல்லுல காட் எட்டர்னல் வித்தின் த பாடிங்கிறப்போ, நம்ம தெய்வீக தன்மை புரிந்தவர்கள். நமக்கு இந்த தெய்வீக அம்சம் இருக்குது. அப்போ இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லணும் இல்லையா?
அப்ப இந்த மெசேஜ ஒரு கேள்வி வரலாம். இந்த இப்படி காட் எட்டர்னல் வித்தின் தி பாடிங்கிற அந்த மெசேஜ, இவ்வளவு முக்கியமான ஒரு மெசேஜ நம்முடைய செல்ஸ்ல ஏன் இந்த முறைய பயன்படுத்தி எழுதியிருக்கிறாங்க? ஏன் அதாவது இவ்ளோ டெக்னாலஜி வந்து இந்த ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி வந்த பிறகு தான் இந்த மெசேஜ பார்க்கணுங்கிற மாரி எழுதியிருக்காங்களே! அப்ப படைச்சவங்க வந்து ஈஸியா நமக்கு தெரியக்கூடிய லாங்குவேஜ்ல எழுதியிருக்கலாமே! தெரிய மாரி எழுதியிருக்கலாமேன்னு அப்படி ஒரு கேள்வி நமக்கு தோன்றலாம். ஆனா அதுல இவர் என்ன சொல்றார்ன்னா இந்த இடத்துல, காரணம் என்னவென்றுதான், இதுதான் சரியான தருணம். இதுதான் சரியான தருணம் இந்த மெசேஜ் நமக்கு ஹியூமானிட்டிக்கு கிடைக்கிறதுக்கு. காரணம் என்னவென்றால், இப்போதுதான் நம்முடைய அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வென்சி அதிகரிச்சிருக்குது. இப்பதான் இந்த உலகத்துல எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்திருக்குது. அந்த கண்டுபிடிப்புகள் அதாவது விஞ்ஞானம், தொழில்நுட்பம் எல்லாம் முன்னேறி வர்றப்போ நெறைய ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகள் நமக்கு வாழ்க்கையில இவ்ளோ வசதிகள குடுத்து கொண்டிருந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம் அன்னைக்கெல்லாம். அப்படி இருந்தா கூட, இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி, இப்போ அந்த ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி வந்ததுன்னு சொல்றப்போ, அந்த ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜினா என்ன? கர்ப்பத்தில இருக்கக்கூடிய சிசுவை அந்த ஜீன மாத்தி ஒரு டிசைனர் குழந்தையை உருவாக்குகிறார்கள். இயற்கையாக ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டிய அந்த மாரி தான் உள்ள படைப்புகள் இருக்கிறத மாத்தி அந்த டிசைனர் டெக்னாலஜிலாம் வந்துடுது. இப்போது தான் உலகத்தில எத்தனையோ போர்கள், அந்த அழிவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்கு இப்பதான் அந்த டெக்னாலஜிலாம் நெறைய வந்து என்னன்னா, மூளையில ஒரு அந்த சிப்ஸ வச்சு மூளையினுடைய திறமைய அதிகரிக்கணுங்கிறதுக்காக. இப்பதான் டெக்னாலஜிஸ்லாம் அட்வான்ஸ்மென்ட் வந்திருக்குது. காரணம் இந்த ஹியூமன் பாடிய ஹைபிரிட் பாடியாக அதுக்குள்ளே தொழில்நுட்பத்தெல்லாம் புகுத்தி அத ஒரு கலப்பு இனமாக மாத்தக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற இந்த தருணத்தில தான் வந்து ஹியூமானிட்டிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைங்கிற மாரி குடுத்துருக்குறாங்க. அப்பதான் இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் இத நமக்கு ரீட் பண்ண முடியுது. இந்த ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி இருந்திருக்காட்டா, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? அப்போ அதுக்கு இந்த கண்டுபிடிப்பு எதேச்சையாக வரவில்லை. இந்த கண்டுபிடிப்பு வரவேண்டும் என்பதும் விதிதான். அப்போ அந்த படைப்பாளி எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ அது எவ்ளோ அமேசிங்கா இருக்குங்கிறத பார்க்கிறோம் நம்ம. அப்போ பூமியில் வாழும் அத்தனை மனிதர்களும் எந்த நாட்டுல இருந்தாலும் பரவால்ல. எந்த இனம், மதம், மொழி, நிறம் எந்த வேறுபாடுகள் நமக்குள்ள இருந்தாலும், இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஆண்களும், பெண்களும், குழந்தைகளும் அந்த டிரான்ஸ்ஜெண்டரோ, கேஸோ, லெஸ்பியனோ யாராக இருந்தாலும் மனிதர்கள்ங்கிற மாரி இருக்கிறப்போ, அவர்கள் எல்லாருமே காட் எட்டர்னல் வித்தின் த பாடி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ அவர் சொல்றாரு அவர். ஏன்னா என்ன வேற்றுமை நம்ம சொல்லிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் இந்த தெய்வீக அம்சம் நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத சொல்றார். அப்ப இந்த இடத்துல அவர் ஒரு கேள்வி வைக்கிறார் மக்களுக்கு முன்னாடி. என்ன சொல்றாருன்னா, இந்த புஸ்தகத்த நீங்க வாசிக்கிறீங்க, இந்த இன்ஃபர்மேஷன நீங்க கேட்டுக்கிறீங்கன்னு சொன்னா, இது தெரிஞ்ச பிறகு நீங்க 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஒன்று நீங்க இதெல்லாம் அதெல்லாம் சும்மா சரியில்ல இதெல்லாம். எ தேவையா இல்லான்ட்டு அத நிராகரித்து விட்டு ஒன்றுமே நடக்காது போல, அதெல்லாம் ரபிஷ். அதெல்லாம் பொய்யி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழ்க்கைய நடத்தலாம். இல்லாட்டி இதுல ஒரு உண்மை இருக்குது. நமக்குள்ள இந்த தெய்வீக அம்சம் இருக்குன்னு சொன்னா, அதற்கு தகுந்த மாரி நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளலாம். இதுல என்ன சாய்ஸ் எடுக்கிறீங்கங்கிறது உங்களுடைய பொறுத்தது. உங்க கையில இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கலாம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கடவுளுடைய அம்சம்ங்கிறப்போ, கடவுள் இந்த பாடிக்குள்ள குடியிருக்கிறார்ங்கிறப்போ, அப்படி இருக்கிற அந்த பாடியில இருக்கிறப்ப நம்ம எவ்ளோ தெய்வீகமானவங்க. அப்போ இதுல வந்து இந்த கேள்விய இந்த 2 சாய்ஸ்ங்கிற கேள்விய வந்து அவர் ஒரு லைவ் ஆடியன்ஸுக்கு நெறைய மீட்டிங்ஸ்லாம் கிரெக் பேர்னஸ் அட்டெண்ட் பண்ணுவார் இல்லையா? அப்ப அதுல அந்த மீட்டிங்ல அவர் கேட்கிறப்போ, அதுல நெறைய பேர் அதுல இந்த விடைகள் எல்லாம் என்ன சொல்றாருன்னா, அதுல குறிப்பா ஒரு 4, 5 அதுல சொல்றாங்களாம், எனக்கு இந்த நான் கடவுள்ல அம்சம்னு தெரிஞ்சோனே எனக்கு ஒரு புது தைரியத்த குடுக்கறது. என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வளர்க்கறதுங்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இந்த உடல் எவ்வளவு பவித்திரமானதுன்னு தெரியறப்போ, இந்த உடலை எவ்வளவு முக்கியமா நம்ம பேணி காக்க வேண்டும். எவ்வளவு நாம் இந்த உடல அபியூஸ் பண்றோம். கவனிப்பதில்லையே. நல்ல சத்துள்ள உணவ குடுக்கணும். நல்ல எக்ஸர்சைஸ குடுக்கணும். அ தேவையற்ற அந்த ரசாயனத்தலாம் அதில் தேவையற்ற ரசாயனத்த குடுக்கக்கூடாது. கடவுளின் அம்சம் நம்மன்னு சொன்னா, நம்ம கடவுளுக்கு எவ்ளோ அன்பும் கருணையும் இருக்குன்னு சொன்னா, அந்த அன்பும் கருணையும் நம்ம மற்றவர்களுக்கு குடுக்க வேண்டாமா? மற்ற மனிதர்கள் மட்டும் இல்ல. அந்த பிராணிகளுக்கு, மற்ற விலங்குகளுக்கு, செடிகளுக்கு, கொடிகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த அன்பு. கடவுள் எவ்வளோ அன்பு குடுக்குறாரோ, அந்த அளவு அன்பா நம்ம நடக்க வேண்டுமே! அப்படிங்கிற மாரி மனப்பான்மை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வின் லூஸ்ன்னு அப்படி சொல்றோமே!
வெற்றி தோல்விங்கிற பேசிஸ்ல அந்த வாழ்க்கை நடந்து போறது. ஒன்றா நமக்கு வெற்றி இல்லடா தோல்வி இல்ல, வின் வின்ங்கிற சிச்சுவேஷன் வரணும். வி ஆர் இனஃப், அந்த வெற்றி பட்டாதான் நம்ம சிறந்தது இல்ல, நோ வி ஆர் இனஃப்ங்கிற மனப்பான்மை வரும். அந்த போட்டிங்கிறத விட கொலாபரேஷன், அந்த மனப்பான்மை வரணும். அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் ஆன்சர்ஸ் சொல்லியிருக்காங்களாம். இப்போ இதில் தான் கடைசியாக இந்த சாப்டர் முடிவில் கிரெக் பிரையன் என்ன சொல்றாருன்னா, சில சமயங்களில் நாம் தேவையற்ற முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை யோசித்து அந்த விஷயங்களால் திசை திருப்பப்பட்டு நம்முடைய ஊக்கத்தை இழந்து ஒரு ஏமாற்றம் அடைந்து நாம் யாருங்கிறத மறக்கும் போது நம்முடைய உடல்ல இருக்கிற அந்த 50 ட்ரில்லியன் செல்ஸும் யூ ஆர் காட் எட்டர்னல் விதின் த பாடிங்கிற மெசேஜை ரொம்ப உறக்க சொல்லுதான். அது நினைவுபடுத்துமாம். அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இதுல சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன்லாம் இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு நான் முடிந்த அளவுக்கு நான் புரியற அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய புரிதலை நீங்க ஷேர் பண்ணினா தான் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ரீச் ஆகிறது. ஏன்னா அதுக்கு தகுந்தாப்புல நான் மாத்திக்கலாம் கொஞ்சம், அந்த மாதிரி. ஏனென்றால் நான் இந்த புத்தகத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அது நிறைய விட்டுட்டு சும்மா ஏதாவது நான் சொல்லிட்டு போகலாம். ஆனா இந்த புஸ்தகத்துல அவர் அவ்வளோ முயற்சி செய்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காருன்னா அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை. அதனால தான் நான் அதை கொடுக்குறேன். அதுல ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.